பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க பாக்கியா வீட்ல இருந்துட்டு ஈஸ்வரியும் கோபியும் வெளிய வந்துட்ட பிறகு இங்க திரும்பவும் ராதிகா கோபிய கூப்பிட்டுக்கினது. இது ஈஸ்வரிக்கு சரியான பதிலடியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க கோபியும் ஈஸ்வரியும் வந்துட்டு பாக்கியா வீட்ல இருந்துட்டு கிளம்பி தனியா ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க கோபியும் ஈஸ்வரியும் தனியா வந்துட்ட பிறகு அங்க வீட்டுக்குள்ள இங்க பாக்கியா வந்துட்டு எழில்கிட்டயும் இனியாகிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அத்தை வீட்டை விட்டு வெளியே போனது எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போயிட்டு அத்தைய ஒரு வாட்டி கூப்பிட்டு பாக்குறேன். அவங்க இந்த வீட்ல எல்லாத்தையும் வீடு வீடாவே இல்ல. அதனால அவங்கள மட்டும் போய் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க எழிலும் வந்துட்டு இங்க பாருமா பாட்டி வந்துட்டு அப்பா கூட தான் இருப்பேன். அப்பா மட்டும் தான் பாத்துன்னு சொல்லிட்டு அப்பா கூட போயிட்டாங்க. அதனால அப்பா கூட பாட்டி இருந்தா எனக்கு நல்லது தோணுது. நீ போயிட்டு பாட்டி கூடாதமா நம்ம இந்த வீட்டுல இருப்போம். அவங்க தோணும் அவங்களே வந்து நம்மள பாத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எழில் சொல்லவும் அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இல்லடா எழில் அத்தை இந்த வீட்டுல இல்லாம இருக்குது எனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கு. அவங்களும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம இல்லாம. அதனால அத்தைய போயிட்டு கூட்டிட்டு வந்தா நல்லா தோணுதுடா அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க எழில் சொல்லுவோம். அப்பதான் இனியா வந்துட்டு அம்மா நீ போயிட்டு பாட்டி கூப்பிட்ட அப்படின்னா கண்டிப்பா பாட்டி வந்துட்டு அப்பாவும் வந்துட்டு கூட வந்தாதான் நானும் இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னம்மா பண்ணுவேன் அப்பாவும் வந்துட்டு திரும்ப இந்த வீட்டுக்கு தான் வருவாரு. உனக்கு தான் வந்துட்டு அப்பா இந்த வீட்டுல இருந்தா பிடிக்கலையாம்மா அப்புறம் எப்படிம்மா நீ போயிட்டு பாட்டியை மட்டும் அப்பா கிட்ட இருந்து கூட்டிட்டு வர அப்படிங்கிற மாதிரிலாம் இனியா வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்து சொல்லுவோம். அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இனியாவையும் எழிலையும் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்துட்டு முன்கூட்டியே இன்னொரு ஏற்பாடு பண்ணிட்டேன். ராதிகா வந்துட்டு வர சொல்லியிருக்கேன். கோபியும் அத்தையும் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே போனதா ராதிகா கிட்ட சொல்லிட்டேன். ராதிகா வந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. மையு வேற கோபியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாம். அதனால ராதிகா மையை கூட்டிட்டு அவங்களையும் கிளம்பி வர சொல்லியிருக்காங்க. இங்க கிளம்பி வந்துட்டு கோபிகிட்ட பேசுறாங்களாம். அதுக்கப்புறம் ராதிகா கோபிகிட்ட பேசிட்ட பிறகு அவங்க கோபி கூட இருக்கிறதும் இல்லை அப்படின்னா மையு மட்டும் கோபிகிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ராதிகா அங்கிருந்து கிளம்பி போறது அவங்களோட விருப்பம். அதனால நான் இப்போதைக்கு ராதிகா மட்டும் வர சொல்லியிருக்கேன். அதனால ராதிகா வந்தாங்க அப்படின்னா நான் ராதிகா கோபிகிட்ட பேச சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத்தையை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்துருவேன். அதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பாக்கியா வந்து சொல்லவும் அப்பதான் இங்க எழில் வந்துட்டு அம்மா இப்ப நீ எதுக்குமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க பாட்டி திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னா அவங்களுக்கு தோன்றதை வச்சு ஏதாவது பிரச்சனை வீட்டில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்க அப்பா கூட இருந்துட்டு போட்டோமேமா எதுக்குமா ராதிகா அவங்களெல்லாம் வர சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இங்க எழில் கேட்கவும் அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இல்லடா எழில் அவங்களும் வந்துட்டு வயசானவங்க நம்ம வந்துட்டு அவங்கள அப்படியே விடக்கூடாதுடா நான் அதனால போயிட்டு நான் அத்தையை மட்டும் கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுல இருந்துட்டு பாக்கியா எழில் கிட்டயும் இனியாகிட்டும் சொல்லிட்டு அங்க வீட்டுல இருந்துட்டு கிளம்பி இங்க ஈஸ்வரி பார்க்கறதுக்காக இங்க கோபி இருக்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ஈஸ்வரி பாக்குறதுக்காக இங்க ஈஸ்வரியும் கோபி இருக்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு இங்க ஈஸ்வரிட்ட தனியா வந்துட்டு இங்க ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா இங்க ஈஸ்வரியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அத்தை நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். எதுக்கு இப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க நான் பேசலாமா உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பாக்கியா இங்க ஈஸ்வரியை பார்த்து கேட்கும் போது அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு சொல்லு பாக்கியா என்ன சொல்ல போற எங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு வீட்டுல இருந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சிட்டீங்க. கோபி வீட்டுல இருந்துட்டு கிளம்பும் போது யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா கோபி வீட்டு விட்டு வெளியே போவானான்ட்டு யாருமே வந்துட்டு எதுவுமே சொல்லல. கோபி எப்பதான் வீட்டுக்கு வெளியே போவான்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருந்தீங்க. அதனால தான் வந்துட்டு கோபி அப்படியே விட எனக்கும் மனசு இல்ல. நானும் வந்துட்டு கோபி கூட வந்துட்டேன். வீட்டுல இருக்க யாருக்குமே வந்துட்டு என் மேலேயும் கோபி மேலேயும் வந்துட்டு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல பாக்கியா எல்லாருமே வந்துட்டு எங்களை தனிமைப்படுத்தி வச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் ஈசு ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இங்க பாக்கியிட்ட பேசுவோம். அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இல்ல உங்கள யாரும் வந்துட்டு தனியா விடல. உங்கள கையோட கூட்டிட்டு போக தான் நான் இப்ப வந்திருக்கேன். அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு என்ன மட்டும் கூட்டிட்டு போய் என்ன பாக்கியா பண்ண போற? என்ன கூட்டிட்டு போயிட்டு கோபிய தனியா விட போறியா? கோபி இங்க தனியா இருந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? நீயும் வந்துட்டு கோபிய மதிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் ராதிகான்னு ஒருத்தி இருந்தா, அவளும் வந்துட்டு கோபிய மதிக்காம கோபிய தனியா விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நானும் போயிட்டேன் அப்படின்னா, கோபி அனாதையா ஆயிட மாட்டானா பாக்கியா? அதனால கோபிய விட்டு என்னால வர முடியாது அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு இல்ல அத்த கோபி அவர வந்துட்டு யாரும் இப்ப தனியா விட போறது கிடையாது. நான் ராதிகா அவங்ககிட்ட பேசிட்டேன். ராதிகா வந்துட்டு மைய கூட்டிட்டு இங்க வராங்களாம். மையு வந்துட்டு கோபிய பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்காங்களாம். அதனால ராதிகா மையும் வந்துட்டு கோபிய பார்க்க தான் இங்க வராங்களாம். நீங்களும் கோபியும் நம்ம வீட்ல இருந்துட்டு வெளிய வரும்போதே நான் இந்த விஷயத்த ராதிகாட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ராதிகா வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ராதிகா வந்துட்டு கோபிகிட்ட பேசுவாங்க. கோபிகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ராதிகா கோபிய பார்த்துக்கணும் அப்படின்னா, அவங்க கோபிய பார்த்துட்டு மையு கூட இருக்கட்டும். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்க கோபி விட்டு போறாங்க. கோபி தனியா இருக்காரு அப்படின்னா, நீங்க திரும்பவும் வந்துட்டு கோபி கூட இருந்துருங்க அத்த. இல்ல அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கூட வந்துருங்க. கோபிய யாரும் பார்த்துக்கல சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. கோபிக்கு அவங்க பசங்கலாம் இருக்காங்க. கோபிக்கு ஒண்ணுன்னா அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. கோபி மேல அவ்வளோ பாசமா அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்த. நீங்க கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாரிலாம்
இங்க பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு, "என்ன பாக்கியா சொல்ற? ராதிகா வர சொன்னாலாம். இதெல்லாம் எப்ப நடந்தது?" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி அதிர்ச்சியா வந்துட்டு இங்க ஈஸ்வரி கேட்க, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "நீங்க வீட்ல இருந்து வெளிய வரும்போதே ராதிகா கிட்ட இத பத்தி பேசிட்டேன் அத்த நேத்து நைட்டே. இப்ப ராதிகா வந்து வந்துட்டுருப்பாங்க. இங்க தான் வந்து நேரா வராங்களாம். நானும் இந்த வீட்டோட அட்ரஸ்லாம் வந்துட்டு அனுப்பி வச்சுட்டேன். அவங்களுக்கும் வந்துட்டு ராதிகாவுக்கு கோபி மேல பாசம் இருக்கு. அதனால தான் வந்துட்டு அவங்களே வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க கிளம்புங்க நம்ம போலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி கிட்ட இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இந்த விஷயம்லாம் கோபிக்கு தெரியுமா?" அப்படின்னு மாரி கேட்கவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல அத்த அவருகிட்ட நான் ஒண்ணும் சொல்லல எதுவும். நீங்க வாங்க கிளம்புங்க. நம்ம போகும்போது கோபிகிட்ட இந்த விஷயம் சொல்லிட்டு போவோம்." அப்படின்னு மாரி சொல்லிட்டு, இங்க ஈஸ்வரி கூப்பிட்டுட்டு இங்க பாக்கியா அங்க ரூம்ல இருந்துட்டு வெளிய வராங்க. வெளிய வரும்போது தான் இங்க கோபி வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க கோபிய பார்த்து பேசிட்டு இருக்காங்க. "உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." அப்படிங்கிற மாரி. இங்க பாக்கியா வந்துட்டு இங்க கோபிய பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "என்ன பாக்கியா? என்ன சொல்லணும்?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்து சொல்றாங்க, "இந்த மாரி ராதிகா வந்துட்டு மயூ கூட்டிட்டு உங்கள பார்க்க வராங்களாம். மயூவ உங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு ராதிகாட்ட கேட்டுட்டே இருக்காங்களாம். அதனால ராதிகா மயூ கூட்டிட்டு உங்கள பார்க்கணும்னு வந்துட்டுருக்கா. நீங்க 2 பேரும் வந்துட்டு உட்காந்து பேசுங்க. திரும்பவும் ஒரு நல்ல முடிவு எடுக்கிற மாரின்னா, நீங்களும் ராதிகாவும் சேர்ந்து பொறுமையா பேசி எடுங்க. இப்ப நான் அத்தைய வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க ராதிகா வந்தா ராதிகாட்ட உட்காந்து பேசுங்க." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லவும், உடனே இத கேட்ட உடனே இங்க கோபிக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. "பாக்கியா ராதிகா வராளா?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி கேட்கவும், அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "ஆமா நான் வந்துட்டு இந்த வீட்டோட அட்ரஸும் வந்துட்டு ராதிகாக்கு அனுப்பி வச்சுட்டேன். ராதிகா இவ்வளோ நேரத்துல வந்துட்டுருப்பாங்க. அதனால நான் அத்தைய மட்டும் கூட்டிட்டு போறேன். அத்தை வந்துட்டு அங்கேயே அந்த வீட்ல இருக்கட்டும். உங்களுக்கு தோன்றப்ப மட்டும் நீங்க அத்தைய வந்து பார்த்துட்டு போங்க. ராதிகா வந்தாங்கன்னா ராதிகாட்ட பேசுங்க நல்லா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்றாங்க. அப்பதான் அந்த நேரத்துல வீட்டுக்கு வெளிய இருந்துட்டு கதவு தட்டவும், அங்க இருந்த பாக்கியா போயிட்டு கதவு தொறக்குறாங்க. கதவு தொறக்கும்போது தான் அங்க வீட்டுக்கு வெளியில ராதிகாவும் மையும் நின்னுருக்காங்க. இத பார்த்தோனே எங்க பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அதுக்கப்புறம் எங்க பாக்கியா வந்துட்டு, "வாங்க ராதிகா" அப்படிங்கிற மாரி ராதிகா வந்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அப்பதான் அங்க ராதிகா வந்துட்டு மைய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இங்க ராதிகா வீட்டுக்குள்ள வரவும், இத பார்த்தோனே எங்க கோபிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்பதான் எங்க கோபி வந்துட்டு எங்க மயூ கட்டி புடிச்சுன்னு, "எப்படி மயூ இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ராதிகா நீ எப்படி இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் ரொம்பவே சந்தோஷத்தோட எங்க கோபி வந்துட்டு இங்க மயூவும் ராதிகாவ பார்த்து பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு இங்க ராதிகா கேட்கறாங்க, "அத்தை நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கு உடம்பெல்லாம்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு இங்க ஈஸ்வரிய பார்த்து கேட்கவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "நானும் கோபியும் நல்லா இருந்தா, நாங்க ஏன் வந்துட்டு இந்த வீட்ல நாங்க 2 பேரும் தனியா இருக்க போறோம். எங்கள வேணாம்னு சொல்லி தான் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா என்னால எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்?" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி கஷ்டத்தோட இங்க ஈஸ்வரி பேச, அப்பதான் அங்க இருந்த ராதிகா வந்துட்டு, "எனக்கு தெரியும் அத்த. நடந்த எல்லா விஷயம் வந்துட்டு பாக்கியாட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நானே கிளம்பி வந்தேன். மையு வந்துட்டு கோபிய பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. அதுதான் வந்துட்டு உங்க எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு போலாம் வந்தேன்." அப்படிங்கிற மாரிலாம் ராதிகா சொல்லவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "தெரியும் ராதிகா. பாக்கியா நீ வரப்போற விஷயம் எல்லாத்தையும் சொன்னா. என்னதான் இருந்தாலும் கோபிய தனியா விட்டு போக எனக்கு மனசு இல்ல. பாக்கியா வேற என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு இருக்கா. நான் எங்க போறது தெரியல. நான் இப்போ கோபி கூட இருக்கிறதா, இல்ல அப்படின்னா பாக்கியா கூட போயிட்டு அந்த வீட்ல இருக்கிறதா. நான் அங்க போயிட்டேன் அப்படின்னா கோபி அனாதையாயிடுவான். கோபிக்கு யாருமே கிடையாது. நான் எப்படி கோபி விட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. என் பையன் கோபிய பார்த்துக்க இதுக்கு மேலே வந்துட்டு யார் இருப்பாங்கன்னு தெரியல. அவனுக்கு யாருமே கிடையாது. நான் மட்டும் தான் அவனுக்கு." அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி அழுதுட்டே வந்துட்டு இங்க ஈஸ்வரி பேசவும், அப்பதான் இங்க ராதிகாவும், பாக்கியாவும் வந்துட்டு, "அத்தை நீங்க எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கவும், அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க ஈஸ்வரி பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க அத்தை, உங்க பையன வந்துட்டு யாரும் அனாதையா விட போறது கிடையாது. அவருக்கு வந்துட்டு தனியா இருக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு தான் அவர் இங்க வந்திருக்காரு. அவர் தனியா இருக்கணும்னா, அவர் இருந்துக்கட்டும். ஆனா, அவர யாரும் தனியா விட போறது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அவருக்குன்னு நீங்க இருக்கீங்க. அவங்க பசங்கலாம் இருக்காங்க. அவங்க பசங்கலாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அவர விட்டுற மாட்டாங்க. இதோ இப்போ ராதிகா, மயு கூட வந்திருக்காங்க. மயு கூட வந்துட்டு கோவி மேல அவ்வளோ பாசமா இருக்கா. மயு கோவிய பார்க்கணுன்ட்டு ராதிகா கூட்டிட்டு இங்க வந்திருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? அதனால யாரும் வந்துட்டு உங்க பையன் கோபிய அனாதையா விட போறது கிடையாது. நீங்க கிளம்பி வாங்க. நம்ம வீட்டுக்கு போலாம்." ராதிகா வந்துட்டு கோபிகிட்ட பேசட்டும். அவங்க பேசி அவங்க நல்ல முடிவா அவங்களே எடுக்கட்டும். இல்ல அப்படின்னா ராதிகா கிளம்பி போறாங்க அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா கோபி கூட இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்யா வந்துட்டு இங்க ஈஸ்வரி அங்கருந்து கிளப்பி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபியும் வந்துட்டு இங்க ஈஸ்வரி பார்த்துமே நின்னுட்டுருக்காரு. அந்த நேரத்துல எங்க ஈஸ்வரியும் வந்துட்டு கோபிய பார்த்துட்டு, "என்னப்பா கோபி நான் கிளம்பி போட்டுமா பாக்கியா கூட?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க கோபிய பார்த்து கேட்க, அப்பதான் இங்க கோபியும் வந்துட்டு, "இல்லம்மா நீ போறதா இருந்தா போம்மா. நான் தனியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நான் இருந்துப்பேன். நீ போயிட்டு அங்க போய் சந்தோஷமா இரும்மா. நீ என் கூட சந்தோஷமா இருக்கிறத விட, அந்த வீட்ல பசங்களோட சந்தோஷமா இருக்கிறது தாம்மா எனக்கு முக்கியம். அந்த வீட்ல நீ இல்லாம வீடா இருக்காது எனக்கு தெரியும். அதனால நீ பாக்கியா கூட போம்மா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தனியாவே இருந்துருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க ராதிகாவ பார்த்துட்டு, "இங்க பாரு ராதிகா, நான் இப்போ பாக்கியா கூட கிளம்பி பாக்கியாவோட வீட்டுக்கு தான் போறேன். ஆனா கோபிய உன்ன நம்பி இங்க விட்டு போறேன். கோபிய அனாதையா விட்டுறாத. ஒரு நல்ல முடிவா வந்து 2 பேரும் பேசி பொறுமையா எடுங்க. எனக்கு நீ கோபிய அனாதையா விடாம கோபிய சந்தோஷமா பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். நீங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணிட்டீங்க. ஆனா கோபிய இப்படி பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு சந்தோஷமாவும் இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராதிகா. அதனால நீங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுங்க.
உனக்கு கோபி கூட இருக்க பிடிக்கல அப்படின்னா, நீ மையும் மட்டும் கோபிகிட்ட காமிச்சுட்டு, "நீ போயிட்டு தனியா விடு ராதிகா. கோபி இங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கோபிய பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி சொல்லிட்ட பிறகு, அதுக்கப்புறம் ஈஸ்வரி ராதிகா பார்த்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "இங்க பாரு ராதிகா, நீ ஒரு நல்ல முடிவு எடுப்ப மட்டும் எனக்கு தெரியும். அதனால உன்ன நம்பி தான் வந்துட்டு நான் பாக்கியா வீட்டுக்கு போறேன். திரும்பவும் நீ கோபி கூட எல்லாத்தையும் மறந்துட்டு சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம் தான்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க பாக்கியாவ பார்த்துட்டு இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, "பாக்கியா நம்ம கிளம்பலாம்." அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் அங்க வீட்ல இருந்துட்டு இங்க பாக்கியாவும், ஈஸ்வரியும் வந்துட்டு பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்பதான் இங்க வீட்டுக்குள்ள இங்க ராதிகா, மயூ, கோபி எல்லாருமே நின்னுட்டுருக்காங்க. இங்க ராதிகாவும் வந்துட்டு ஈஸ்வரி சொன்ன மாரி இங்க கோபிகிட்ட பேசிட்டு, கோபி கூட திரும்ப சேர்ந்து வருவாங்களா? இல்ல அப்படின்னா ராதிகா கோபிய பார்த்துட்டு திரும்பவும் அங்கருந்து கிளம்பி போயிடுவாங்களா? அப்படிங்கிறதையும்